ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து தொட்டுக்க கூட இன்றைக்கி எதுவும் செய்யலை, வெறும் அப்பளம் தான். இன்றைக்கி ரேஷனுக்கு போகிற வேலை இருக்குது. கரும்பு இதெல்லாம் தராங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது வாங்கிறதுக்கு போகிறேன். சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்பு வந்து பருப்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம குக்கரில் ஏற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ் தான் அது கூட போட போகிறேன். காய் வேறு எதுவும் இல்லை. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சிருந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சதும் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன்ல, அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உப்புமா தவிர நான் எதுவுமே செஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதான் நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிஷ் எதாவது ட்ரை பண்ணுவோம், அது சொதப்பலாக போயிடும். அது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் சமைச்ச டிஷ் என்னன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரவை உப்புமா தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் மெல்லமாக எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். இது கூடவே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கலாம். போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டு பீன்ஸ் வெந்துருச்சா பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தோன்னே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சா தானே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க சாம்பார் ரெடி. சின்ன வெங்காய சாம்பாருக்கு டேஸ்ட் வேறு எதுவுமே இல்லை. இது மேலே அப்பெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா இதில் மேலே இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.